வணக்கம் மக்களே, நம்ம சினிமா வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னு ரெண்டும் கலந்த செம்மையான படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் ரொம்பவே த்ரில்லிங்கா போகும். நிறைய சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நாம இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம்னா என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு பயத்தை கொடுத்த படம்னே சொல்லலாம். அப்படி என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜான் ஹயாம்ஸ் டைரக்ட் பண்ணி 2020ல ரிலீஸ் ஆன அலோன். அதாவது ஒரு பொண்ணு குடும்ப சூழ்நிலை காரணமா வீட்டை விட்டு ஒரு சேஞ்சுக்காக கார்ல ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி போறா. அப்படி அவ தனியா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஏற்படுற சந்தேகம், பயம், ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு அவளை சுத்தியே நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே தனியா எப்படி சமாளிக்கிறா அப்படின்னு ரொம்பவே சஸ்பென்ஸா படம் போயிட்டே இருக்கும்போது கடைசியில இதெல்லாம் கடந்து அவ போகக்கூடிய டெஸ்டினேஷனுக்கு அவ போனாலா இல்லையா அப்படின்னு ரொம்பவே நடுநடுங்க வைக்கிற படம் தான் இது. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிற எல்லா நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரணும் அப்படின்னா பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவ பேரு ஜெசிகா. இவ வேற யாரும் இல்ல, நம்ம படத்தோட ஹீரோயின் தான். ஒரு மூவிங் ட்ரக்ல அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஏத்திட்டு இருக்கா. எல்லா திங்ஸையும் ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ட்ரக்க ஒரு கார்ல டோ பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறா. மேப்ல டெஸ்டினேஷன் எல்லாம் செட் பண்றா. ரொம்ப தூரம் டிராவல் போல. ஆனா அவளோட ஃபேஸ பாக்கும்போது அது ஒரு ஜாலி ட்ரிப் மாதிரி தெரியல. முகத்துல சொல்ல முடியாத சோகத்தோட அங்க இருந்து கிளம்புறா. அப்படியே சிட்டியை விட்டு ஹைவேஸ பிடிக்கிறா. அந்த ஹைவேஸ்ல தனியா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது இந்த படத்தோட டைட்டில போடுறாங்க. அதாவது இந்த படத்துல கதை நகரும் போது ஒவ்வொரு ஸ்டேஜா காமிச்சிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தி ரோடு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் இந்த படம் கதைக்குள்ளேயே போகுது. ஜெசிகா ஹைவேஸ்ல வேகமா கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது இவளோட காருக்கு முன்னாடி ஒரு பிளாக் கலர் காரு ஸ்லோவா போயிட்டு இருக்கு. இவ ஸ்பீடா வந்தவ அந்த காரு ஸ்லோவா போயிட்டு இருக்கத பார்த்து பிரேக் அடிக்கிறா. ஆப்போசிட்ல நிறைய வண்டிகள்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த பிளாக் கலர் கார் இருக்கு இல்லையா, அதோட ஸ்பீடுக்கு இவ்வளவு ஸ்பீட கம்மி பண்ணி போயிட்டே இருப்பா. அந்த காரை கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்ட்டு ஓவர்டேக் பண்ணுவா பாருங்க. அப்படி அவ ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த பிளாக் கலர் கார் இருக்கு இல்லையா, அவனோட கார்ல ஸ்பீட இன்க்ரீஸ் பண்ணிடுவான். ஜெசிகாவோட காருக்கு முன்னாடி ஒரு பெரிய லாரி வந்துட்டு இருக்கும். ஸ்லோவா வந்துட்டு இருந்தவன் நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது சடனா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றான் அப்படின்ட்டு அவளுக்கு செம காண்டாகும். அவன் ஜெசிகாவை அப்படியே லாக் பண்ணிடுவான். லாரிக்காரன் பாத்தீங்கன்னா ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வர்றான். வேற வழியே இல்லன்ட்டு ஆக்சிலேட்டர் அழுத்துவா பாருங்க. அந்த பிளாக் கலர் காரை ஓவர்டேக் பண்ணிடுறா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்ததுன்னா ஜெசிகாவோட கார்ல அந்த லாரி ஏறி இருக்கும். அப்படியே அவ கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த பிளாக் கலர் கார் இருக்கு இல்லையா, அது இவளோட காருக்கு பின்னாடி ரொம்பவே பக்கத்துல வந்துட்டு இருக்கும். இவளுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். லைட்டை போட்டு காமிச்சு சைடு கேக்குறான். இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு ஜெசிகா வேற ரூட் எடுக்கிறா. அவன் அப்படியே நேரா போயிடுறான். பதட்டத்துல அப்படியே வண்டியை நிப்பாட்டிடுறா. அப்படியே நைட் ஆகுது. ஒரு ஃபியூல் ஸ்டேஷன்ல காரை நிப்பாட்டிட்டு அவளோட அப்பாவுக்கு கால் பண்றா. வீட்டை விட்டு வெளியில வந்த விஷயத்த அவங்க அப்பாட்ட சொல்றா. ஆனா அவங்க அப்பா என்ன சொல்றான்னா, தனியா டிராவல் பண்ணி போறது ரொம்பவே ஆபத்தா இருக்கும், இப்போ நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு அவ என்ன சொல்றான்னா, நம்ம வீட்டை விட்டு 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்துட்டேன் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஃபியூல் ஸ்டேஷன்ல காலையில பார்த்த அதே பிளாக் கலர் காரை பாக்குறா. ஒரு மாதிரி இவளுக்கு அந்த காரை பார்த்தோன்னா சந்தேகம் ஏற்படுது. உடனே போனை கட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஒரு மோட்டர்ல ரூம் போட்டு நைட் அங்க ஸ்டே பண்றா. அவ முகத்தை பார்க்கும்போது எதையோ உன்னை இழந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ அவளோட வீட்ல இருந்து கால் பண்றாங்க. போனை கட் பண்ணிடுறா. அப்போ என்ன பண்றான்னா, ஐபேட் எடுத்து அவளோட ஹஸ்பண்டோட போட்டோ எடுத்து பாத்துட்டு இருக்கா. பாத்துட்டு இருக்கும் போதே தாங்க முடியாம அழுகவும் ஆரம்பிச்சிடுறா. அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. அவளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்றதுக்காக அந்த மோட்டர்ல விட்டு கிளம்புறா. கார்ல ஏறி உட்காந்துட்டு கிளம்புறதுக்கு தயாரா இருக்கும் போது கேமராவை அப்படியே திருப்புவாங்க பாருங்க. அதே பிளாக் கலர் காரு அங்க நிக்குது. அத அவ கவனிக்காம காரை ஸ்டார்ட் பண்ணும்போது இவளோட கார் பக்கத்துல ஒருத்தவன் வர்றான். அந்த ஆள் வந்து அவள்கிட்ட என்ன கேக்குறான் அப்படின்னா, என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு அவ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த பிளாக் கலர் காரை காமிச்சு, இந்த காரை நான் தான் ஓட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னு அவளுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருது. நேத்து உங்களால என்னோட கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு அவ சொன்னோன்னு அவன் என்ன சொல்றான்னா, நான் என்னோட போன்ல மெசேஜ் பண்ணிக்கிட்டு காரை ஓட்டிக்கிட்டு இருந்தேன், சோ அதனால நான் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஓவர்டேக் பண்ணது எனக்கு சத்தியமா தெரியல. அந்த டயத்துல எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்ததுனால ஸ்பீடா போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அவள்கிட்ட சாரி கேக்குறான். அவளும் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்படியே மறுபடியும் ரோட்ல கார் போயிட்டே இருக்கு. அந்த மோட்டர்ல இருந்து கிளம்பி ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆயிருக்காது. அதே பிளாக் கலர் காரு இவ காருக்கு முன்னாடி ஏதோ பிரேக் டவுன் ஆன மாதிரி நிக்குது. அந்த காரோட பேனட்டை ஓபன் பண்ணி அந்த ஆளு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற ஜெசிகாக்கு கொஞ்சம் பயம் வந்துருது. அதுவும் காரை எப்படி போட்டிருக்கான்னா ரோட மறைச்ச மாதிரி போட்டிருக்கான். அப்படியே ஜெசிகா கார் பக்கத்துல போறான். அவள்கிட்ட என்ன கேக்குறான்னா,
என்னோட காரோட இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இங்க இருந்து ஒரு இன்ச் கூட மூவ் பண்ண முடியல, எனக்கு காரை சரி பண்ணணும், அதனால என்னைய அடுத்து வர்ற சிட்டில டிராப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதாவது அவள்கிட்ட லிஃப்ட் கேக்குறான். அதுக்கு அவ என்ன சொல்றான்னா, நீங்க ஏன் ஒரு டோ ட்ரக்க கால் பண்ணி வர சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதுக்கு நான் கண்டிப்பா போயே ஆகணும், சோ இந்த டோ ட்ரக்க வர வச்சு போறதெல்லாம் நடக்காத காரியம், எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க போதும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவ ஏற்கனவே அந்த காரையும் அவனையும் பார்த்து பயந்து போயிருக்கா. அவ என்ன சொல்றான்னா, பக்கத்துல ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க நான் போயிட்டு உங்க காரை சரி பண்றதுக்கு ஆள் அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். கடைசியா என்ன சொல்றான்னா, இந்த காரு ரோட்டை மறைச்ச மாதிரி நிக்குது, இந்த காரை ஓரமா பார்க் பண்ணவாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, முடியவே முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இவன் கத்திக்கிட்டே இருப்பான். அவ அதை கண்டுக்காமையே அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அப்படியே மறுபடியும் டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கா. டே ஃபுல்லா கார் ஓட்டிட்டா. அன்னைக்கு நைட் ஆகுது. சிட்டியோட அவுட்டர்ல ஒரு ஜங்ஷன்ல வண்டியை நிப்பாட்டிட்டு ரிலாக்ஸ் பண்றா. அந்த டயத்துல அவளோட அம்மா கால் பண்றா. போனை அட்டன் பண்ணோன்னு அவங்க அம்மா என்ன சொல்றானா, இந்த மாதிரி எங்கள்கிட்ட சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போனது ரொம்பவே தப்பு, நீ வீட்டுல தான் இருந்திருக்கணும், தனியா டிராவல் பண்றது ரொம்பவே தப்பு, டேஞ்சரும் கூட அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு ஜெசிகா என்ன சொல்றான்னா, அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் 6 மாசமா வீட்டுல தான் இருந்திருக்கேன், எனக்கு ஒரு சேஞ்ச் வேணுங்கிறதுக்காக தான் நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன், என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா, இப்படியே தனியா இருந்துடாத, கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றா. அத இவ காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறா. அப்படி அவ அவங்க அம்மாவோட பேசிட்டு இருக்கும்போது அந்த பிளாக் கலர் காரு மறுபடியும் அவ பக்கத்துல வந்து நிக்குது. அந்த காரை பார்த்தோன்னே போனை கட் பண்ணிட்டு அங்க இருந்து வேகமா ஓடி போய் கார்ல ஏறா. அந்த பிளாக் கலர் கார்ல வந்தான் இல்லையா ஒரு ஆளு, அவன் என்ன பண்றான்னா, வேகமா காரை விட்டு இறங்கி இவளோட காரை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு வேகமா ஸ்டார்ட் பண்றா. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்படியே அவன் கார் பக்கத்துல வந்துருவான். கார் பக்கத்துல வரும்போது காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவனை உரசிக்கிட்டே ஸ்பீடா அங்க இருந்து போயிடுறா. ஒரு 50 மீட்டர் தான் கார் போயிருக்கும். இவ காருக்கு முன்னாடி வழிய மறைச்ச மாதிரி ஒரு காரை நிப்பாட்டி திங்ஸ் எல்லாம் ஏத்திக்கிட்டு இருப்பானுங்க. இவ காரை நவுத்துங்கடா அப்படின்ட்டு காருக்குள்ள இருந்து கத்துறா. அந்த டயத்துல அந்த ஆள் இருக்கான் இல்லையா, அவன் அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல வந்து, நான் பாத்ரூம் போறதுக்காக தான் காரை நிப்பாட்டிட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன், உனக்கு என்னதான் பிரச்சனை, இந்நேரத்துக்கு நீ என் மேல காரை விட்டு ஏத்திருப்ப அப்படின்ற மாதிரி சொல்றான். அவ அதெல்லாம் காதுல வாங்காம ஃபாஸ்டா அங்க இருந்து கிளம்பிடுறா. அது ஒரு நடு ராத்திரி மாதிரி இருக்கு. அந்த ரோட்ல இவளோட கார் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அப்படியே சைடு மிரர்ல பாக்குறா, ஒரு காரு இவ காருக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கு. மறுபடியும் நம்ம பின்னாடி வந்துட்டானா அப்படின்ட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிடுறா. போலீஸ் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி ஒரே காரு என்னைய 2 நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு அந்த போலீஸ் சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எந்த ஒரு பதட்டமும் படாதீங்க, எந்த லொகேஷன் மட்டும் சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, நான் இருட்டுல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இந்த லொகேஷன்லாம் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த காரு இவளோட காரை ஓவர்டேக் பண்ணுது. அப்பதான் அவ கவனிக்கிறா, அது அந்த பிளாக் கலர் காரு கிடையாது அப்படின்னு. அப்படியே அந்த போலீஸ் கிட்ட என்ன சொல்றான்னா, நான் பயத்துல தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டேன், சாரின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. இவ்வளவு நேரம் டென்ஷனா போயிட்டு இருந்தவ இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி காரை ஓட்ட ஆரம்பிக்கிறா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது காரு உலட்டுது. இவளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே போயிட்டு இருந்தவ கண்ட்ரோல் மிஸ் ஆகி அந்த ரோட்டை விட்டு காரை கீழே இறக்கிடுறா. அந்த கார் பாத்தீங்கன்னா கிராஸா போய் நிக்குது. சுத்தி இருட்டு, எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்ல. மெதுவா காரை விட்டு இறங்கி போய் பாக்குறா. பின்னாடி ஒரு வண்டிய டோ பண்ணிட்டு வந்தா இல்லையா, ஒரு ட்ரக் மாதிரி, அந்த ட்ரக்கோட டயர் பஞ்சர் ஆயிருக்கு. அப்படியே அந்த டயரை கவனிச்சு பாக்குறா. அது தானா பஞ்சர் ஆகல, ஏதோ கத்திய வச்சு குத்தி கிழிச்ச மாதிரி இருக்கு. அந்த பிளாக் கலர் கார்ல வந்தவன் தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறா. அந்த இருட்டுல தூரத்துல ஒரு கார் வர்றத பாக்குறா. அது கண்டிப்பா அந்த பிளாக் கலர் காரா தான் இருக்கும் அப்படின்ட்டு வேகமா போய் என்ன பண்றான்னா, அந்த டோ பண்ணிட்டு வந்தா இல்லையா அந்த ட்ரக்கை ரிலீஸ் பண்ணிட்டு காரை மட்டும் எடுத்துட்டு ஓடிடலான்னு பிளான் பண்றா. அதுக்குள்ள அந்த காரு பக்கத்துல வந்துருது. வேகமா காருக்குள்ள போய் ஏறி உட்காந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்றா. அவன் காரை விட்டு கீழே இறங்கி ஒரு இரும்பு கம்பியால அந்த விண்டோ கிளாஸ உடைக்கிறான். அந்த விண்டோ கிளாஸ் உடைச்சு காருக்குள்ள ஏறி அவளை அடிச்சே போட்டுறான். ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போடுறான். அப்படியே மயங்கி போயிடுறா. அங்க அதோட கட் பண்ணிடுறாங்க. அப்படியே அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, தி ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட் பண்ணி ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு கிடக்குறா. யாருன்னு பார்த்தா நம்ம ஜெசிகா தான். அவ தட்டு தடுமாறி அந்த மயக்கத்துல எந்திரிச்சு பாக்குறா. அவ ஒரு இடத்துல அடப்பட்டிருக்கத பார்த்து ஷாக் ஆகுறா. சுத்தியும் பாக்குறா, எந்த ஒரு சத்தமுமே இல்ல. டோர்ல கீ போடுவோம் இல்லையா, அந்த கீ ஹோல் வழியா பாக்குறா, எதுவுமே தெரியல. சடனா யாரோ நடக்கிற சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி அந்த ஜன்னல் பக்கத்துல போய் நிக்கிறா. அங்க ஒரு ஆள் நடந்து போறான். என்னைய வெளியில விட்டுருங்க அப்படின்ட்டு கத்துறா. அப்போ இவளை அடைச்சு போட்டிருக்கான் இல்லையா அந்த சைக்கோ, அவன் வேகமா அந்த ஜன்னல் கிட்ட வந்து பாக்குறான். அப்படி அங்க கட் பண்ணா நைட் ஆகுது. அந்த ரூமே இருட்டா இருக்கு. அந்த டயத்துல அந்த ரூமை ஓபன் பண்ணிக்கிட்டு அந்த சைக்கோ உள்ள வர்றான். அவனை பார்த்தோன்னா அவன் என்ன சொல்றான்னா, உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்னு சொல்லு, பணமா வேணும்னா எவ்வளவு வேணும்னு சொல்லு, நான்
நான் அதுக்கு அரேஞ்ச் பண்றேன், என்னைய விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ அவன் என்ன சொல்றான்னா, இந்த வீட்டுக்கு வர்ற எல்லா பொண்ணுங்களுமே இதையே சொன்னா என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்டோன்னே அவளுக்கு இன்னுமே பயமாயிடுது. அப்படி அவன் என்ன சொல்றான்னா, டைம் ஆயிடுச்சு, ட்ரெஸ் எல்லாம் கழட்டு அப்படின்ற மாதிரி சொல்றான். அவ பயந்து போய் என்ன பண்றதுன்னே தெரியாம நிக்கும் போது, நான் ஃபர்ஸ்ட் பாத்ரூம் போகணும், பாத்ரூம் எங்கன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. அவனும் சிரிச்சுக்கிட்டே போக சொல்றான். அந்த டோர் கிட்ட போகும்போது வேகமா ஓடி வந்து அவளை அந்த டோர் மேலேயே தள்ளி விடுறான். அப்படியே இடிச்சுக்கிட்டு கீழே விழுகிறா. அப்போ அவன் என்ன சொல்றான்னா, இவ கையில வச்சிருந்தா இல்லையா ஐபேடு, அதை எடுத்து அந்த போட்டோ எல்லாம் பாக்குறான். அந்த போட்டோல உள்ள ஆள் யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறான். அது என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்ற மாதிரி அவ சொன்னோன்னே, இப்போ நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் செத்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. எப்படி செத்தான் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, தற்கொலை பண்ணிக்கிட்டான், தன்னைத்தானே கன்னை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு அழுவுறா. அப்படியே அவன் அவளை அங்க விட்டுட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில அப்படியே முழிச்சு பாக்குறா, ஏதாவது பண்ணி இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த டோரோட கீ ஹோல் வழியா பாக்குறா. இந்த வாட்டி அந்த டோரோட சாவி அந்த கீ ஹோலோட ஆப்போசிட் சைடுல இருக்கு. அந்த டோருக்கு கீழேயும் கொஞ்சோண்டு கேப் இருக்கு. அப்போ வேகமா என்ன பண்றான்னா, அதுக்கு கீழே அவளோட ஓவர் கோட்டை நுழைச்சு வச்சிடுறா. அங்க ஒரு மர பீம் மாதிரி இருக்கும். அந்த பீம்ல ஒரு ஆணி இருக்கிறத பார்த்து அந்த ஆணியை புடுங்கிட்டு வந்து இந்த சைடு கீ ஹோல் வழியா அந்த ஆணியை வச்சு அந்த சாவியை தள்ளி விடுறா. அது கரெக்டா அவளோட ஓவர் கோட் மேல வந்து விழுகுது. அப்படியே அந்த சாவியை மெதுவா எடுத்து அந்த டோரையும் ஓபன் பண்ணிடுறா. அப்படியே மெதுவா அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடலான்ட்டு வெளியில வருவா பாருங்க. அந்த சைக்கோ கரெக்டா காரை நிப்பாட்டிட்டு அந்த வீட்டை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருப்பான். அவனை பார்த்தோன்னே அந்த ஹால்லயே ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கு. அந்த ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிடறா. ஏதோ சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அத அந்த ஹால்ல வச்சு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த டயத்துல அவனுக்கு ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசுறான். கால் பண்ணது யாருன்னா இவனோட ஒய்ஃப் போல இருக்கு. அவகிட்ட ஏதோ ஒரு வேலைக்காக வந்த மாதிரி காமிச்சுக்கிறான். எனக்கு நிறைய ஒர்க் எல்லாம் கொடுத்துட்டாங்க, நான் இப்போ ஹோட்டல்ல தான் இருக்கேன், லஞ்சுக்காக இன்னும் கொஞ்சம் நேரத்துல வெளில போகணும், அநேகமா வர்ற புதன்கிழமை தான் எனக்கு ஒர்க் முடியும்னு நினைக்கிறேன், நான் நேரா வந்து பாக்குறேன், என்னோட பொண்ணு எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். அந்த பொண்ணுகிட்டையும் போன்ல பேசுறான். இந்த மாதிரி உனக்கு வயிறு சரியில்லைன்னு அம்மா சொன்னாங்க, டாடி ப்ராமிஸ் பண்றேன் அது சீக்கிரமாவே சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒரு பக்காவான குடும்பஸ்தான் எல்லாம் பேசுவாங்க இல்லையா, அதே மாதிரி பேசுறான். இதெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஜெசிகா பாத்துக்கிட்டே இருக்கா. அப்படியே போனை கட் பண்ணிட்டு அங்க இருந்து போறான். இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு ஜெசிகா அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போறா. அத இந்த சைக்கோவும் பாத்துறான். இவ ஓடுறா, இவ பின்னாடியே அவனும் ஓடி வர்றான். அப்படியே ஓடி போயிட்டே இருக்கும்போது கால்ல ஒரு குச்சி ஒண்ணு குத்திரும். இவளால ஓடவும் முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவன் அவளை பார்த்துட்டு வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். கரெக்டா ஜெசிகா வந்துகிட்டு இருக்கும்போது அவளுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆறு ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே அங்க ஸ்டாப் ஆயிடுறா. திரும்பி பார்த்தா அந்த சைக்கோவும் பக்கத்துல வந்துட்டான். அந்த ஆறுல காட்டாற்று வெள்ளம் மாதிரி போயிட்டு இருக்கு. இவன்ட்ட மாட்டுறதை விட அந்த ரிவர்ல விழுந்தாது சாவும் அப்படின்ட்டு அங்க இருந்து குதிச்சிடுறா. அப்படியே அந்த ஆறு பாத்தீங்கன்னா அவளை இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். கால்ல காயத்தோட சுழல்ல சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சு ஒரு கரைக்கு போய் சேர்ந்துருவா. அங்க அப்படியே கட் பண்றாங்க. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா தி ரெயின் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு கால்ல ஒரு குச்சி குத்துனது இல்லையா, அதனால நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறா. சப்போர்ட்டுக்கு கீழே கிடக்கிற ஒரு கம்பு எடுத்து வச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது தூரத்துல யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. வேகமா போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. அந்த நடக்கிற சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அவ பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. கரெக்டா அவ பக்கத்துல வரும்போது அவ கையில வச்சிருந்தா இல்லையா ஒரு கம்பு, அதை வச்சு ஓங்கி ஒரு அடி அடிக்கிறா. யாருன்னு பார்த்தா அந்த காட்டுக்கு வேட்டையாட வந்த ஒரு வயசான கிழவன். கடுப்பான அந்த வயசானவரு கன் எடுத்து அவளை ஷூட் பண்றதுக்கு நிக்கிறான். அவ பாத்தீங்கன்னா ரொம்பவே கெஞ்சுறா. நான் வேற ஒரு ஆள் நினைச்சு உங்களை அடிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றானா, என்னைய ஒரு சைக்கோ கொலை பண்றதுக்காக இந்த காட்டுக்குள்ள துரத்திக்கிட்டு இருக்கான், நீங்க தான் அவன்கிட்ட இருந்து என்னைய காப்பாத்தணும், உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு போன் இருந்தா கொடுங்க, நான் ஒரு கால் பேசிட்டு தர்றேன் அப்படின்ற மாதிரி கேக்குறா. போன் எடுத்து கொடுத்தா இவ அடிச்ச அடியில பாக்கெட்ல வச்சிருந்த அந்த போனும் உடஞ்சு போயிருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, என்னைய இந்த இடத்த விட்டு எப்படியாவது கூட்டிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேக்குறா. உன் காலுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறான். அந்த சைக்கோ துரத்தும் போது ஒரு ஷார்ப்பான குச்சி கால்ல குத்திருச்சு, அதுதான் இந்த காயம் அப்படின்ற மாதிரி சொல்றா. நான் என்னோட கார்ல இன்னொரு ஷூ வச்சிருக்கேன், அதை நான் உனக்கு தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே காரு கிட்ட கூட்டிட்டு போறான். அங்க போயிட்டு அவ கால்ல போட்டுக்கிறதுக்காக ஒரு ஷூவும் கொடுக்குறான். ரெண்டு பேரும் கார்ல மெதுவா கிளம்புறாங்க. போற வழியில ஒரு மரம் சாஞ்சு கிடக்கு. அப்போ அந்த வயசானவர் என்ன சொல்றாருன்னா, நான் வரும்போது இந்த மரம் விழுந்து கிடக்கலையே, இப்ப எப்படி விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறான். உடனே அவளுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. இந்த மரம் தானா சாயல, அந்த சைக்கோ தான் இந்த மரத்தை வெட்டி போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, இந்த இடத்துல நம்ம ரொம்ப நேரம் நிக்க கூடாது, வாங்க அந்த மரத்தை நம்ம ரெண்டு பேரும் தள்ளி போட்டுட்டு இங்க இருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவ கூப்பிடுறா. அந்த மரத்தை பாத்தீங்கன்னா 10 பேர் வந்தாலும் தூக்க முடியாது. இவங்க ரெண்டு பேரும் போய் தள்ளிட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க தள்ளிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு கார் வர்ற சத்தம் கேக்குது. அது வேற எந்த காரும் இல்ல, இவளை துரத்துன அதே பிளாக் கலர் கார் தான். அந்த காரை பார்த்தோன்னே ஜெசிகா, எப்படியாவது என்னைய காப்பாத்துங்க, அவன்கிட்ட நான் மாட்டினா என்னைய கொன்றுவான், நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றா.
உடனே அந்த வயசானவரு கையில கன் எடுத்து வச்சுக்கிட்டு நீ எங்க போய் ஓரமா உட்காரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த சைக்கோ காரை விட்டு இறங்கும் போதே யாரு கூடயோ போன்ல பேசுற மாதிரியே இறங்கி வரான். என்ன பேசிட்டு வர்றான் அப்படின்னா, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், நம்ம ஜெசிகாவை நான் பாத்துட்டேன், அவ யாரு கூடயோ நிக்கிறா, அவளை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ற மாதிரி பண்றான். அப்போ அந்த வயசானவர் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த பொண்ண ஒரு வீட்டுல கடத்தி வச்சிருந்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே அந்த சைக்கோ செமையா பெர்ஃபார்ம் பண்ணுவான். ஜெசிகா நீ இப்படி இல்லாம சொல்லி வச்சிருக்க, அவ வேற யாரும் இல்ல, என்னோட தங்கச்சி தான், அவ உங்கள்கிட்ட சொல்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கா, வீட்டை விட்டு ஓடி வந்து ஆத்துல வந்து குதிச்சுட்டா, அவ கொஞ்சம் மென்டல் மாதிரி, இப்போ கொஞ்ச நாளா தான் இப்படி இருக்கா, அவளோட புருஷன் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போது அந்த வயசானவர் என்ன கேக்குறாருன்னா, ஒரு நல்ல டாக்டரா கூட்டிட்டு போய் காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஜெசிகா அவனை நம்பாதீங்க அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருப்பா. கடைசியா என்ன சொல்றான்னா, அவனோட போன் வாங்கி ரீசன்ட் கால்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அந்த வயசானவர் அவனோட போனை கேக்குறாரு. போனை குடுக்கற மாதிரி அந்த வயசானவரை போட்டு அடி அடின்னு அடிச்சிருவான். மறுபடியும் ஜெசிகா அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க இருந்து ஓடிடுறா. தூரமா ஓடி போயிட்டு திரும்பி பாக்குறா. அந்த சைக்கோ வயசானவரை ஷூட் பண்ணிடுறான். ஜெசிகா ரொம்ப பயந்து போய் ஓடிக்கிட்டே இருக்கா. இவனும் அந்த வயசானவரோட கன் எடுத்துக்கிட்டு அவளை தேடிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஜெசிகா ஓடிக்கிட்டு இருக்கும் போதே மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணா தி நைட் அப்படின்ட்டு இன்னொரு ஸ்டேஜ காமிக்கிறாங்க. ஜெசிகாவுக்கு கால் அடிபட்டதுனால அவளால ரொம்ப தூரம் ஓட முடியல. அது ஒரு நைட் டைம். அவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்ட்டு இருட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கா. மழை வேற அதிகமா பெய்ய ஆரம்பிக்குது. பின்னாடி ரொம்ப தூரத்துல டார்ச் லைட்டோட வெளிச்சம் தெரியுது. அதை பார்த்துட்டு பயந்து போய் அங்க ஒரு பாறையோட இடுக்கு மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. கொஞ்ச நேரம் ஆகுது. அந்த சைக்கோவும் அந்த ஏரியாவுக்கு வந்துடுறான். அவன் கொஞ்சம் ஹைட்டான இடத்துல இருந்து தேடிக்கிட்டு இருக்கான். எல்லா இடத்துலயும் டார்ச் அடிச்சு பாக்குறான். இவ அவனோட கண்ணுக்கு தெரியாம ஒளிஞ்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல லைட் ஆஃப் ஆயிடுது. அவன் போயிட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போறா. கரெக்டா இவளோட ஷோல்டரை பார்த்து ஷூட் பண்ணிடுறான். இவ அந்த குண்டடி வாங்கியும் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க இருந்து போறா. ஒரு கட்டத்துல அவளால ஓட முடியாம கீழே விழுந்துடுறா. அந்த இடம் பாத்தீங்கன்னா நிறைய புதரா இருக்கும். அங்க ஒரு புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. சைக்கோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். சுத்தி பாக்குறான், புதரா இருக்கு. அப்போ அவன் என்ன சொல்றான்னா, நீ இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்குன்னு தெரியும், உனக்கு நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன், உன்னை நான் ஷூட் பண்ணிருக்கேன், அதனால ரத்தம் அதிகமா போகும், 2 மணி நேரம் இப்படியே இருந்தீனா பிளட் லாஸ் ஆகி சீக்கிரம் செத்து போயிடுவ, ஒழுங்கா வந்துரு அப்படின்ட்டு வெயிட் பண்றான். அவ அந்த புதரோட புதரா ஒளிஞ்சிருந்து அவனை கவனிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படியே அவனை பாத்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாகிறான். கடுப்பாகி என்ன சொல்றான்னா, உன்னோட புருஷன் மாதிரியே நீயும் ஒரு கோலை தான், அவன் தற்கொலை பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் உங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் பிறந்திருக்கும், பாவம் இப்ப அவன் சவக்குழியில இருக்கான், ஏன்னா அவன் வாழ்க்கையை வாழ தெரியாத ஒரு கோலை, நீயும் அப்படி இருக்காத, எந்திரிச்சு வா அப்படின்ற மாதிரி அவளை வெறுப்பேத்துறான். ஜெசிகாவுக்கும் அவன் சொல்றத கேட்டு ரொம்பவே கோவம் வருது. ஒரு கட்டத்துல எந்திரிச்சு அவனை அடிக்கணும் போல தோணும். ஆனா பல்ல கடிச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்துடுறா. இருட்டாயிருச்சு, ஜெசிகாவை இனிமேயும் தேட முடியாது அப்படின்ட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஜெசிகா தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு போயிட்டு இருப்பா. கொஞ்சம் தூரம் கூட அவளால நடக்க முடியல, கீழே விழுந்துடுறா. அப்படியே முழிச்சு பார்த்தா விடிஞ்சே போயிருச்சு. எந்திரிச்சு பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கா. மறுபடியும் அந்த பிளாக் கலர் காரோட சத்தம் கேக்குது. ஒளிஞ்சிருந்து பாக்குறா. அந்த சைக்கோ தான். அவன் என்ன பண்றான்னா, அந்த வயசானவரை ஷூட் பண்ணான் இல்லையா, அவனை ஒரு இடத்துல புதைக்கிறதுக்காக இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான். அந்த சைக்கோவுக்கு தெரியாம பொறுமையா என்ன பண்றான்னா, அவனோட கார்ல ஏறி அந்த காருக்குள்ள ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு தேடி பாக்குறா. இவளோட நல்ல நேரம், அவனோட போனை அந்த டேஷ்போர்ட்ல வச்சுட்டு போயிருப்பான். அதை எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த டயத்துல அந்த சைக்கோ அந்த கிழவனை புதைச்சிட்டு திரும்பி காரை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்து இவ பயந்து காரோட சீட்டு மேல ஏறி பின்னாடி போய் டிக்கில விழுந்துக்கிறா. இவனும் காருக்குள்ள ஏறி உட்காந்துட்டு சுத்தி முத்தி பாக்குறான். அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறான். அப்போ ஜெசிகா என்ன பண்றான்னா, போலீஸ்க்கு கால் பண்ணிடுறா. ரொம்பவே ஹஸ்கி வாய்ஸ்ல போலீஸ்ட்ட பேசுறா. இந்த மாதிரி என்னை ஒரு சைக்கோ கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கான், என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்ட்ட சொல்றா. அந்த போலீஸ் எப்பவும் போல லொகேஷனை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். கடுப்பான ஜெசிகா இந்த போன் கலர் ட்ரேஸ் பண்ணி எப்படியாவது வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. கார் அப்படியே போயிட்டே இருக்கு. ஜெசிகா பக்கத்துல ஒரு இரும்பு கம்பி இருக்கும். அதை எடுத்து அந்த சைக்கோவோட மண்டை மேலே அடிக்கிறா. அவனும் சும்மா இல்லாம காரை ஓட்டிக்கிட்டே கையில உள்ள கத்தி எடுத்து இவளை குத்த ட்ரை பண்றான். அப்படியே காருக்குள்ள ஃபைட் போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த கம்பியை வச்சு ஜெசிகா அவனை நல்லாவே அடிச்சிடுறா. அவன் கையில வச்சிருந்தான் இல்லையா கத்தி, அதை புடுங்கி அவன் கையிலே குத்தி இழுக்கிறா. அந்த டயத்துல என்ன ஆகுதுன்னா, கார் கண்ட்ரோல் இல்லாம ஒரு மரத்துல மோதி தலைகீழா போய் விழுந்துருது. ஜெசிகா மட்டும் அந்த கார் டோரை ஓபன் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டு வெளில வர்றா. அந்த இடத்த விட்டு ரொம்பவே நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல அந்த காரை விட்டு அந்த சைக்கோவும் எந்திரிச்சு வர்றான். ஜெசிகா நடந்து வந்துகிட்டே இருக்கா. அப்படியே மேல பாத்தீங்கன்னா போலீஸோட ஹெலிகாப்டர் பறந்து போயிட்டு இருக்கோம். இவளால சத்தம் போட்டு கூப்பிடவும் முடியல. இதுக்கு மேலையும் இந்த சைக்கோவுக்கு பயந்து ஓடி ஒளிய கூடாது அப்படின்ட்டு திரும்பி நிக்கிறா. கரெக்டா அந்த சைக்கோவும் அவளை நோக்கி நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ ஜெசிகா என்ன பண்றான்னா, அவனோட போன் கையில
வச்சிருந்தா இல்லையா, அதை எடுத்து அந்த சைக்கோவோட ஒய்ஃப்கே கால் பண்ணிடுறா. கால் பண்ணி உன்னோட புருஷன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீல்ல, அதெல்லாம் கிடையாது. உன்னோட புருஷன் எந்த வேலைக்கும் போகல. இப்போ இந்த நிமிஷம் ஒரு பொண்ணை கொலை பண்றதுக்காக துரத்திக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு நான் தான். உன் புருஷன் என் பக்கத்துல தான் இருக்கான். இந்த பேசு அப்படின்ட்டு போனை தூக்கி எறியறா. அந்த சைக்கோவோட ஒய்ஃப் அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு இவனை திட்டுறா. இவ்வளவு நாள் எவ்வளவு அக்கிரமம் பண்ணாலும் வெளியில தெரியாம சொசைட்டிக்கும் அவனோட குடும்பத்துக்கும் ரொம்பவே நல்லவனா காமிச்சிட்டு இருந்தான். இப்போ அந்த இமேஜும் போயிடுச்சு. அந்த கடுப்புல ஜெசிகாவை அடிக்க வர்றான். ஜெசிகாவுக்கு கால்ல காயம், ஷோல்டர்லயும் ஷூட் பண்ணிருக்கான். இப்போ இந்த ஆக்சிடென்ட் வேற. அவ ரொம்பவே டயர்டா இருக்கும் போது அவளை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ஒரு கட்டத்துல ரொம்பவே கோவமான ஜெசிகா அந்த இரும்பு கம்பியை வச்சு அவனை திருப்பிக்கிட்டு அடி அடின்னு அடிக்கிறா. கடைசியில ரொம்பவே வெறியாகி அவனை ஓங்கி குத்தி கொன்னுடுறா. அவனும் அந்த இடத்துல செத்து போயிடுறான். அப்படியே ரொம்ப டயர்ட்ல கீழே விழுந்து கிடக்குறா. அந்த டயத்துல போலீஸோட ஹெலிகாப்டர் வருது. அங்கேயே அந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதுதான் அலோன் படத்தோட கதை. தன்னம்பிக்கை, துணிச்சல், புத்திசாலித்தனம், இது 3 இருந்தாலே போதும், நம்ம எந்த பிரச்சனையா இருந்தாலும் கடந்து போயிடலாம். உங்களுக்கு இந்த படமும் நான் இந்த கதையை சொல்ற விதமும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சின்னதா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதோட உங்க கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நன்றி.